அவை சண்முகில இவர் சொல்லுவார், மணிவண்ணன், மாமி முன்னளவு நல்லாகுது, பின்னளவு நல்லா, ஏற சொல்லி நல்லாகுது, இறங்க சொல்லி நல்லாகுது மாதிரி, அண்ணன் போனாலும் நல்லாகுது, இறங்கினாலும் நல்லாகுது, அண்ணன் உட்கார்ந்தா நல்லாகுது, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர் ஆய்வுலாம் பாத்தீங்களா, பயங்கரமா இருக்கு. விஜய் வர்றாரு பாருங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அந்த முதல்வர், அதாங்க அதுதானே செய்தி. இப்போ இவ்வளவு நல்லா இருக்காருல்ல பாக்குறது. அவரு கூட நிலா மாதிரி அவரே கூட பிடிச்சிக்கிறாரு, நிலா மாதிரி இருக்காரு. நிர்மல்குமார் நைட்டு சூரியன் வரும்னு சொன்னாரு. இதுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. நைட் எப்படிங்க வரும், பகல்ல தான் வரும். ஏங்க திமுக எம்எல்ஏக்களை வாங்கினா சட்டத்துல எம்எல்ஏ புகார் கொடுத்து ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கொடுக்க சொல்லலாம். உனக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணுவியா? ஈஸியான பாலிடிக்ஸ். அண்ணன் பாரு அழகா இருக்குது, அவரை பாரு அப்படின்னு சாலமன் பாப்பியா மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க, நல்லா சந்தோஷமா ஸ்டைல பாரியா என்ஜாய் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப விரக்தியில பேசுற மாதிரி இருக்கு. நீங்க விரக்தியில இல்ல, வெறியில சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23 வெளியாக இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு தாவேகாவின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த் வந்து அந்த கட்சியினருக்கு சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம் இப்போ வரலன்னா தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வெளியாகும் அப்படின்னு லயோலா மணி அவர் சொல்லியிருந்தார். இப்போ பாடத்திட்ட தலைவராக இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது என்ன எப்படி பார்க்குறது? தேட்டரில் போய் பார்க்க வேண்டியதுதான். அதாவது ஜனநாயகன் ஒரு ஸ்கேமு, டிவிகேங்கிறது ஒரு ஸ்கேமு, ஜனநாயகன்றது ஒரு துணை ஸ்கேமு. ஆட்சிக்கு வந்தாங்களே, இது வரைக்கும் ஜனநாயகனை யார் லீக் பண்ணாங்கன்னு கைது பண்ணாங்களா? ஊழலை ஒழிப்பேங்கிறாரு, அதை ஒழிப்பேங்கிறாரு, இதை ஒழிப்பேங்கிறாரு. ஜனநாயகனை லீக் செய்த ஆளை, ஜனநாயகன் யாரால் லீக் செய்யப்பட்டுச்சு? பிஜேபியும் உதயநிதியும் சேர்ந்து தான் லீக் ஆச்சுன்னு ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுத்தாரு. உதயநிதி மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா? பிஜேபி மேலே ஏதாவது கேஸ் போட்டாங்களா? நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? இன்னைக்கு எப்படி அப்புறம் ஜனநாயகன் வருது? ஏதாவது பதில் இருக்கா? இது ஒரு ஸ்கேமு. இருக்கிறவன் எல்லாம் ரசிகர் மன்றத்தில் பிளாக் டிக்கெட் விற்றவன் எல்லாம் இன்னைக்கு அமைச்சர், தமிழ்நாடு பாடநூல், அது இதுன்னு ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா இந்த கரையாம்புத்து மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க இதை தானே கொண்டாடணும். இன்னைக்கு தமிழ்நாடு நாள், அவங்க ஏன் இதெல்லாம் கொண்டாட போகிறாங்க? ஏன்னா ஆல்ரெடி தமிழகம்னு போஸ்டர் ஒட்டி பேரையே மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு நாள் கொண்டாடுவோம்னு முதலமைச்சர் சொல்லலாம். ஆனா இதை தானே மனதார கொண்டாடுவாங்க. அப்புறம் எல்லா விளம்பரத்திலையும் தமிழகம் வெற்றியை நோக்கி தமிழகம்னு போட்டுருக்கீங்க. தமிழகம்னு சொல்லாதீங்கன்னு தான் ஆளுநர் ரவிக்கும் நமக்கும் சண்டை. நான் இந்த சண்டைக்குள்ளேயே போல. ஏன்னா இந்த ஸ்கேம் வந்து உங்களுக்கு இந்த எம்என்எம்ல காசு போட்டுட்டு இருக்கிறவன்ட்ட போய் நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு ஆரம்பத்துல நம்பவே மாட்டான். ஏன்னா அவன் காசு போட்டுருவான், அவனுக்கு வந்து பயமா இருக்கும் காசு போயிடும்னு. அதுலேயே நம்ம சொல்ற உண்மையை நம்ப மாட்டான். அது மாதிரி இந்த டிவிகே ஸ்கேம்ல ஓட்டு போட்டவங்க எல்லாம் இப்போ வந்து இதான் நாங்கள் பண்றோமே, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. பொறுத்திருந்து பாருங்க. நல்லா ஜனநாயகனை போய் என்ஜாய் பண்ணுங்க. இன்றைய நியூஸ் படி 2வது இடத்துல தொழில் முதலீட்டுக்கு 2வது உகந்த மாநிலங்களில் 2வது இருந்தது. 60வது நாள்லயே 3வது இடத்துக்கு விஜயின் ஆட்சியில் வந்திருக்குது தமிழ்நாடு. இன்னும் போக போக இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத நியூஸ். உங்களுக்கு என்ன நியூஸ்? முதல்வர் படம், முதலமைச்சர் விஜய் நடிக்கணும்னு வரப்போது அப்படியே புல்லரிக்கும் பயங்கரமா. அதனாலதான் வேற ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இல்ல இப்ப ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு ரொம்ப முனைப்போட இருக்காரு. கொடுத்துட்டாரு. பார்க்கலையா கரூர்ல? நீங்க போய் சொல்லுங்க, விஜய் வாங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லுங்கன்றாரு. எங்க வாங்குறாங்க? லஞ்சமே இல்லையே. இப்ப பார்க்கலையா? நீங்க ரோட்ல போங்க, ஹெல்மெட் இல்லாம போங்க, ரசீது தான் கொடுப்பாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, பத்திரப்பதிவு போங்க, எங்கேயுமே லஞ்சமே கிடையாது. படத்துல கூட, சங்கர் படத்துல கூட லஞ்சம் சம்பந்தப்பட்ட. ஆமா, இல்ல நானும் வந்து ஆயிருவோம், அப்படியே ஆயிருவோம். இல்லைன்னா நம்ம தனியா தெரியுறோங்க. இப்ப மீடியா, மக்களின் பிரதிநிதி யாரு? மீடியா. என்ன மீடியா தான் இப்படிதான் மக்கள் இருக்காங்கன்னு காட்டுறீங்க. அப்ப நான்லாம் என்னமோ எங்க இருந்தோ வந்த மாதிரி ஏலியன் மாதிரி ஃபீல் பண்றேன். நீங்க எல்லாம் ஒரு பிம்பம் காட்டுறீங்கல்ல விஜய்க்கு, தமிழ்நாட்டுக்கு. அப்ப ஏலியன் மாதிரி ஃபீல் பண்றேன். அப்ப உலகத்தோடு ஒட்டி வாழ், நானும் பைத்தியம் மாதிரியே பேசிட்டேன்னு வைங்க. ஏன்னா கொஞ்சம் வாழ்றதுக்கு ஈஸியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்ல இப்ப புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு குறை சொல்லிட்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. சொல்லலையே, குறை சொல்லலையே. யாரு சொல்றா? என்ன குறை? எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன உதயநிதியே சொல்றாரு இப்படி ஒரு கேவலமான ஆட்சின்றாரு. அதாவது நாங்கெல்லாம் சொல்லலையே, நீங்க தான் சொல்றீங்க. அதாவது நான்லாம் எந்த அளவு ஆயிட்டேன்னா அது தெரியுது.
அது வந்து சைனைடு, குடிச்சா செத்துருவேன்னு முன்னாடியே சொல்றோம். குடிச்சிட்டு இந்த பாருங்க நியூஸை பார்த்தீங்கன்னா தெரியுது. அங்கே போய் இதை அடிக்கிறாங்க, வீட்டை அடிக்கிறாங்க, புல்டோசர் ஆட்சி. யூபியிலலாம் 3வது டேர்ம்ல தான் புல்டோசரை கொண்டு வந்தாங்க. 60வது நாள்லயே புல்டோசரை கொண்டு வந்துட்டாங்க இங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? நான் என்ன சொல்றேன், உதயநிதி அவர்களுக்கும் சொல்றேன். எதுக்கு சார் பேசுறீங்க? எல்லா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறப்ப நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க எதுக்கு சொல்லி காட்டுறீங்க மக்களுடைய கஷ்டத்த, பாவம். அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவருடைய இந்த அ அவை சண்முகில இவரு சொல்லுவாரு. மணி மணிவண்ணன். மாமி முன்னழகும் நல்லாகுது, பின்னழகும் நல்லாகுது. ஏற சொல்லி நல்லாகுது, இறங்க சொல்லி நல்லாகுது மாரி, அண்ணன் போனாலும் நல்லாகுது, இறங்கினாலும் நல்லாகுது, அண்ணன் உட்கார்ந்தா நல்லாகுது. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர் ஆய்வுலாம் பாத்தீங்கல்ல, பயங்கரமா இருக்கு. அதிரடி என்ன ஆய்வு பண்ணுவ? எனக்கு புரியலையே. இப்ப ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் வந்து வரலாற்றிலேயே மாணவர்கள்ட்ட முதல் முறையா இப்படிதான் நடக்குது. இது முன்னாடி யாருமே பேசினது இல்ல. அன்பில் மகேஷ் பேசினது இல்ல. உதயநிதி போய் ஆய்வு பண்ணதே கிடையாது. முதல்ல அதெல்லாம் ஒரு ஆய்வாவே தெரியாது. அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியா போவாங்க, பசங்கள்கிட்ட கேட்பாங்க. உதயநிதி அவர்கள்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து எங்களுக்கு ஏசி போட்டு கொடுங்க ஹாஸ்டல்லன்னு சொன்ன அளவுக்கு ஃப்ரீயா தான் இங்க இருந்தாங்க. இல்லாத எவ்வளவோ அளவு எனக்கு முதல்ல இந்த ஆட்சி போனா எங்களுக்கு இதெல்லாம் போயிருன்னு முதல்ல வெளிப்படையாக கவலைப்பட்ட ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா விளையாட்டு வீரர்கள். இப்ப எல்லாமே போயிருச்சு. அது பட்டவர்த்தனமா தெரியுது. இங்க இப்ப எல்லாமே ஃபேக் ஆயிருச்சு, ஏமாற்றாயிருச்சு. எல்லாத்துட்டையும் இருந்த ஒரிஜினல் 500 ரூபாயை புடுங்கிட்டு, ஒரிஜினலா உங்ககிட்ட செல்லக்கூடிய ஒரு 500 ரூபாய் திமுக ஆட்சி கொடுத்து வச்சிருக்குது. அதை புடுங்கிட்டு ஃபேக் 1000 ரூபாய், அதாவது இந்த பேப்பர்ல பிசினஸ் கேம்ல கொடுப்பாங்கல்ல, அதை கொடுத்து சந்தோஷமா வாழுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு தாவேகாவினுடைய விளம்பர ஆட்சி இருக்கிறது. இது சந்தோஷமா தான், இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. விஜய் வர்றாரு பாருங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அந்த முதல்வர், அதாங்க அதுதானே செய்தி. இப்போ எவ்வளவு நல்லா இருக்காருல்ல பாக்குறது. அவர் கூட நிலா மாதிரி அவரே கூட பிடிச்சிக்கிறாரு. நிலா மாதிரி இருக்காரு. நிலா வந்து நிலாவை எங்க பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அது நம்மளும் பொம்பளையா இருந்தாதான் அதெல்லாம் உணர முடியும் போல. அந்த மாதிரியான ஒரு தேசபக்தி, தமிழ்நாட்டு மீதான பாசம். நம்மளும் ஆம்பளையா வேற பிறந்துட்டோம். அப்புறம் வந்து இவர் தான் என் வீட்டுக்காரருங்கிறாங்க. அது என் வீட்டுக்காரங்க எல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப புதுசா ஒரு தமிழ்நாடை காட்டி இருக்கிறாரு. எளிய மக்கள் அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச நடிகரை பத்தி எளிய மக்கள் எல்லா காலத்திலயும் இருந்திருக்கிறாங்க. எல்லா காலத்திலயும் என்ன எளிய மக்கள் எல்லாம் போன ஆட்சியில இல்லையா? இந்த ஆட்சியில தான் பிறந்து வந்தாங்களா? இப்படி எளிய மக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னே இப்பதாங்க தெரியுது. இவங்க எல்லாம் இப்பதாங்க மேல வந்திருக்காங்க. நீங்க நல்ல சாக்கடையை கிண்டி விட்டாதான் இதெல்லாம் மேல வரும். அந்த அப்படி பேசுறவங்களே வந்து நாங்க மு.க. ஸ்டாலின் கட்சியில் தான் இருந்தோம், ஆனா இப்ப அது ஒண்ணு இல்லாம போச்சு. நானும் அப்படிதான் சொல்லுவேன். நானும் இஷ்டத்துக்கு சொல்லவா? நானும் பிஜேபியில தான் இருந்தேன். இப்ப நான் திமுகவுக்கு வந்துட்டேன்னு சொல்லவா? சும்மா அடிச்சு விட்டு போ, என்ன வேணா போலாமே. நான் ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து ரீல்ஸ் கண்டுட்டு, நான் முன்பு இப்படிதான் இருந்தேன், இப்போது இதை உணர்ந்து விட்டேன். இது என்னங்க இது? இதெல்லாம் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் கூட இந்த மாதிரியான மக்கள், நானே நிறைய மக்கள் கருத்துலாம் எடுத்திருக்கேன். அப்ப நிறைய இது மாதிரி சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் அதிமுக குடும்பம் தான், ஆனா இப்ப நாங்க திமுக தான் ஓட்டு போட்டோம், திமுகவுக்கு மாறிட்டோம் அப்படின்னு. இப்ப அதே மாதிரியான ஒரு விஷயமா இதை பார்க்கலாம்ல. அப்ப மட்டும் உங்களுக்கு பிடிச்சது இல்ல? அது ஏன் பிடிச்சிச்சு இல்ல, ஏன் அது ஆர்கானிக்கா நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா, அதிமுக ஆட்சியை விட அது நல்ல ஆட்சியா இருந்துச்சு. மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு, பஸ் விட்டாரு, எவ்வளவோ விஷயம், நல்ல விஷயம் பண்ணாரு. இவர் என்ன பண்ணாருன்னு மாறுறீங்க? எனக்கு புரியலையே. அவர் எதுவுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதை சொல்லுங்க. என் வீட்டுக்காரன்னு சொல்லி மாறுறது அப்படின்னா, நாளைக்கு எனக்கு பிடிச்ச என்ன யாராவது இங்க வந்து ஆரம்பிச்சா, எனக்கும் ஹாலிவுட் நடிகர் 2-3 பேர் பிடிக்கும். கட்சி ஆரம்பிச்சா என் வீட்டுக்காரன்னு சொன்னா செருப்பால் அடிக்க மாட்டாங்க எங்க வீட்டுல. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்னு எனக்கு, இதெல்லாம் எப்படா அரசியலுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. நல்லா இருக்கு. ஆனா இந்த டிவிகே ஸ்கேம்ல டிவிகே எக்ஸ்போஸ் ஆகுதோ இல்லையோ, தமிழ்நாட்டுல நம்ம வந்து தமிழ்நாடுன்னு ஒரு பெருமிதமா ஒரு 5 வருஷம் திமுக பண்ண ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று இருக்கு. போன 5 வருஷத்துல தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முற்போக்கான மாநிலம், தமிழ்நாடு தான் வந்து சுயமரியாதையான மாநிலம், பெரியார் மண், இது மாதிரிலாம் நம்மளை நம்ப வச்ச ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குது. இன்னைக்கு பட்டவர்த்தனமாக அதுவும் மீடியாவுக்கும் இந்த மாதிரி மக்களுக்கும் வந்து பெரிதும் நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒரிஜினல் தமிழ்நாட்டின் முகத்தை இன்றைக்கு வந்து காட்டினதுக்காக. தாவேகா ஆட்சியில் இருக்கிறது பிடிக்காம வைத்தறிச்சல்ல பேசுறீங்க அப்படின்றத இது ஒரு விமர்சனமா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, 40 கோடி 50 கோடின்னு கொடுத்து தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் விஷயத்துல வந்து திமுக அதை இன்னும் செய்யத்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ நிர்மல்குமாரை பற்றி பரந்தாமன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. கோபமாகவும் சொல்லிட்டாரு, கருத்தாகவும் சொல்லிட்டாரு. அவரை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. முதல்ல ஒரு ஆட்சிக்கு 17-18 எம்எல்ஏ வேணும். திமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சிக்கு வரணும்னால இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ 17 எம்எல்ஏ வேணும். அதை வந்து அப்படி ஆபரேஷன் மேகாலயாலாம் சொல்றாங்க. அப்படி கொடுத்து வாங்க
அப்படி கொடுத்து வாங்கினா ஆட்சிக்கு வர முடியுமா? அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் வந்துடும். இப்போதைக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு விலை கொடுத்து பட்டவர்த்தனமா வாங்கிட்டு இருக்கிறது யாரு? விஜயபாஸ்கர் எப்படி அங்கே போனாரு? நல்லா இருக்குன்னு போனாரா? குட்கா ஒருத்தன் வச்சிருந்தானே அவனை போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொள்றீங்க. குட்கா ஊழல் இருந்தவனை கட்சியில சேர்த்துக்கிறீங்க. இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனம்? பட்டவர்த்தனமா ஒரு அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு கூட்டணின்னு ஒரு 4 கட்சி. இது உங்களுக்கு நல்லா இருந்தா வச்சுக்கோங்க. மண்டேல ஏதாவது இது எப்படி இவங்க பொய் சொல்றாங்கன்னா, இது பொய்யா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களே, அதுவே ரொம்ப தப்பா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கூட இல்ல அது. நீங்க நிர்மல்குமார் நைட்டு சூரியன் வரும் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே கேட்குறீங்க. நிர்மல்குமார் நைட்டு சூரியன் வரும்னு சொன்னாரு. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. நைட் எப்படிங்க வரும்? பகல்ல தான். ஏங்க திமுக எம்எல்ஏக்களை வாங்கினா சட்டத்துல எம்எல்ஏ புகார் கொடுத்து ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கொடுக்க சொல்லலாம். உனக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணுவியா? இவங்களை கூப்பிட்டு விஜயன் பத்திரிகையாளர்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணலையா? ஒன்னும் சவுக்கு சங்கர்னா பயங்கரமா போராட்டம் பண்றீங்க. விஜயனுக்காக ஒண்ணுமே கேட்கல. சவுக்கு மட்டும் தான் மூத்த பத்திரிகையாளரா? எனக்கு புரியல. விஜயன்லாம் மூத்த பத்திரிகையாளர் கிடையாதா? விசாரணை எல்லாம் கூப்பிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவீங்களா? ஏன் பகல்ல விஜயன் வரமாட்டாரா? என்ன எல்லாம் நீங்களே அப்படியே குதூகலமா சந்தோஷமா வாழ்றீங்க போல எல்லா சமூக மக்களும். அப்புறம் என்ன நாங்க இதுல பேசுறதுக்கு இருக்குது? அவன் அதாவது அதிகாரம் இல்லாதப்பயே நிர்மல்குமார் பொய் சொல்றதுக்கு உலக ரெக்கார்டு வச்சவர். சரியா? ராகுல் காந்தியை பத்தியே அவங்க தங்கச்சி பொண்ணோடு இருக்கிறத ஆபாசமா படம் போட்டவர் அவரு. அவர் இல்லாத ஐடியும் கிடையாது. இன்னைக்கு அதிகாரம் வேற வந்துருச்சு. அடிச்சு விட வேண்டியதானே? ஃபியூஸை பிடிங்கிட்டு போறாங்கன்னு சொல்லலாம். நைட்டு போற கரண்ட்டுக்கு பகல்ல ஃபியூஸை பிடுங்குறாங்கன்னு பொய் சொல்லலாம். அதை நம்ப ஒரு 10 பேர். கட்சியை எம்எல்ஏவை திமுக வாங்குதுன்னு சொல்லலாம். அதை நம்ப ஒரு 10 பேர். இன்னும் எவ்வளவு பொய் தான் இவங்களோட கையாலாகாத தனத்தை, அயோக்கியத்தனத்தை மறைக்க எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பொய்ய ஒரு அளவுக்கு தானங்க நம்ம தண்ணி கொலால வர்ற அளவுக்கு பொய் சொன்னா நம்ம அடைக்கலாம். சுனாமி மாதிரி பொய் சொன்னா இது எங்க இருந்து இது பண்ற அந்த அளவுக்கு பொய்யை தாவேக்க ஆதரவு மீடியாக்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பரப்பிட்டே இருக்காங்க. இதுல ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லையே. இல்ல பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க. இப்போ கூட திமுக கவுன்சிலர் ஒருத்தர் தாவேக்காக போயிருக்காரு. பார்ட்டி ஃபண்டு இவங்க ஒரு ஆபீஸ் போட்டே வாங்கினாங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. நேருக்கு நேரா உதயநிதி அவர்கள் சட்டசபையில பார்ட்டி ஃபண்டுன்னு பேசாத, எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொன்னாரா இல்லையா சட்டசபையில்? ஏன் ஓடினாரு முதலமைச்சர் பதில் சொல்லாமல்? எதுக்கு ஆதரவு? நாங்கள் பார்ட்டின்னு தான் சொன்னோம். எந்த பார்ட்டின்னு சொன்னோமான்னு எதுக்கு சட்டசபையில் பேசுகிறீங்க? ஏன்னா சட்டசபையில் இந்த மாதிரி பொய் சொன்னீங்கன்னா உங்கள் சபாநாயகரே உரிமை மீறல் கொண்டு வந்துடுவார் போல. போன தடவை ஆதவர்ஜினா பொய் சொன்னதுக்கு தான் உட்காருப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆதவர்ஜினாவை சொன்னார் உங்களோட சபாநாயகரே. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சட்டசபையில் எங்களுடைய உதயநிதி அவர்கள் கேட்டார்ல, எந்த பார்ட்டின்னு சொல்லி சும்மா பொய் சொல்லிட்டு அலையாத அப்படின்னார்ல. புரணி மாதிரி பேசுறாங்க. புரணி மாதிரி பொய் சொல்ற மாதிரி இந்த பின்னாடி உட்காந்துட்டு இந்த முன்னாடி அரிசியை புடைச்சிக்கிட்டே பேசுவாங்க. அது மாதிரி பொய் தாங்க இவங்க பேசுறாங்க. என்ன இவங்க இருந்து போன இந்த ஸ்கூலு மக்களுக்கு புரியலையா? புரியாது. எப்படி புரியும்? போக போகதான் புரியும். இந்த முகத்தில் யாராவது எதையா பண்ணிட்டு போங்க, எங்களை விடுங்கன்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. அப்படிதான் ஒரு மனநிலை வந்துருச்சு. ஏன்னா மக்களுக்கு நீங்க ஏதோ மாற்றம்னு சொல்லி இட்லிக்கு பதிலா தோசையை சாப்பிட்றவங்கள நம்ம சேப்பா நல்லா தானப்பான்னு சொல்லலாம். இல்ல அவருக்கு பிடிக்கல போல பூரி வேணும்னு போறாருன்னு பிடிக்கலாம். நீ மாற்றம்ன்ட்டு வேற என்னத்தையோ சாப்பிட்டீங்கன்னா அதுவும் 2 வாய் வச்சுட்டு நல்லா இருக்குன்னு வேற சொன்னீங்கன்னா எனக்கு உன்னை பார்த்து முதல்ல அந்த ஆச்சரியமே எனக்கு முதல்ல நானே டினையல்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ்ல இல்லை, அதுக்கப்புறம் இப்போ டினையல்ல இருக்கேன். அப்ப அக்செப்டன்ஸே வரல. இன்னும் இந்த ஆட்சியை தான் இவங்களையா மக்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்த இவங்களா அமைச்சர்கள் கில்லி சரத், தமிழன் பார்த்திபன், கீர்த்தனா, லயலாமணி தமிழ்நாடு பாடல் தலைவர். இன்னும் எவ்வளோ அதிர்ச்சியை தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க? அப்ப இன்னும் அந்த அதிர்ச்சியே எங்களுக்கு இன்னும் மீளல. அப்புறம் உங்க பொய்ய வேற நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கணுமா? இருங்க, எங்களை கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறோங்க. எங்களுக்கு நீங்க எந்திரிச்சு பார்த்தா நீங்க உட்காந்துருக்கீங்க. அதை மூச்சு விட்டுக்கிறோம். அப்புறம் தானே நாங்க அடிக்க முடியும். இப்ப லியோனி இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி வளர்மதி இருந்திருக்காங்க. லியோனி என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரா? லியோனி என்ன இவரா? லியோனி ஸ்கூல் வாத்தியார், பாட்டு பாடி இருக்காரு. லியோனி ஸ்கூல் வாத்தியாருங்க. நான் உங்களை விட கேட்டேங்க. நான் எனக்கு லயலாமணி ஆனதுல எல்லாம் கோவமே இல்லை. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்புறம் லயலாமணி ஆகாம யாருங்க அவரு? இன்னைக்கு அயோத்திக்குப்பம் வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் இருந்தா அவரை கூட ஆக்கியிருக்கலாம். நல்லா சந்தோஷமா தான் இருந்திருக்கு. என்ன இப்ப பிரச்சனை? கீர்த்தனா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. ஒரு பிள்ளைய ஸ்கூல் எந்திரிச்சு கேள்வி கேட்டு வீடியோ எடுக்கக்கூடாது முகத்தை காட்டின்ற அறிவே கிடையாது. பவுடரை வச்சு இது பண்ணி மாத்திரை கொடுக்குறவரை அமைச்சர். ஓல்வோ பஸ் தமிழ்நாட்டில் ஓடுதானே தெரியாம போக்குவரத்து துறை அமைச்சர். அப்புறம் லயலாமணி எனக்கு தெரிஞ்சு லயலாமணி எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் என்னமோ இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. விஜய முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களாம்.
அப்புறம் அயலாமணி ஆகக்கூடாதுன்னு இது என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் என்ஜாயபிளான ஒரு இதுவாக தான் தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சரே மாறுதுன்றதுல எனக்கு ரொம்ப அழகா தான் ரொம்ப ஆர்வமா தான் இருக்குது. இப்ப நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரு, திமுக கட்டின பில்டிங்ல எப்படி இந்த மாதிரி, அதுவுமே வந்து ரஜினி தான் அப்படி ஓடி வர்றாரு. அதுவே காப்பி, அதுவே ரீமேக். இவர் இந்த படியில எப்படி வேகமா ஓடி வர்றாரு ரஜினி ஸ்டைல். அது எப்படி ஓடி வர்றாரு முதல்வன் படத்துல வர்றது. முதல்வன் படத்துல இவங்க அந்த காட்சியை படுறாங்க. பட் இந்த ஓடி வர இது இருக்குல்ல, ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து ரஜினி. நீங்க இந்த வேட்டைக்காரன்ல புலி உருமுது பாட்டுல இதே மாதிரி வருவார். அப்படியே ரஜினி பார்த்து காப்பி. அப்ப இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி அவரு இளைய தளபதி தானே, அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு மேல ஏறுறப்ப எப்படி இருக்கு, இறங்குறப்ப நல்லா இருக்கா, அண்ணனுக்கு தொப்பை போட்டிருக்கா, அண்ணனுக்கு எப்படி இருக்கிறாரு, பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கிறாரு, எப்படி கவனிக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம என்ஜாயபிளா நம்மளோட அரசியல் பார்வையை மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு பெரியாரு, தமிழ்நாடு, தமிழகம், எந்த பாட்டு ஃபர்ஸ்ட், வந்தே மாதரமா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட் ஆகிக்கிறீங்க? ஈஸியான பாலிடிக்ஸ். அண்ணன் பாரு அழகா இருக்காரு, அவரை பாரு அப்படின்னு சாலமன் பாப்பையா மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க, நல்லா சந்தோஷமா ஸ்டைல பாரியா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதானே. இல்ல இப்ப பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குது திமுகவுக்கு. தொகுதி மறுவரையில் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வரும்போது திமுக ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு பாஜக வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. திமுக அதை செய்திடக்கூடாது அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் அப்படின்னு பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற கார்த்தி சிதம்பரம் சொல்றாரா? வெக்கமான இல்லையா? வந்ததுல இருந்து தாவேகா என்ன, அவர் வந்து பாஜக இல்லாம என்னது தாவே? ஏன்னா என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்ததுல இருந்து பாஜக பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடுறாங்க, சிபிஎஸ்சிக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, 10 ரூபாய் 20 ரூபாய் ஆகிட்டாங்க, எல்லாமே பிஜேபி பண்றதா பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு திமுக போக கூடாதுங்கிற. திமுக தெளிவா இருக்கு. டீலிமிட்டேஷன்ல நாங்க சொல்ற நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஆதரிப்போம் தான் முதலையும் சொல்லுச்சு. அது இல்ல எல்லாத்துக்கும் ஒரே அளவு எம்பி எம்எல்ஏ சதவீதப்படி கொடுத்தீங்கன்னா நாங்க ஏத்துக்கணும் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு. இப்பயும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. என்னவோ உட்காந்துட்டு போகக்கூடாது வைக்க, நீ யார முதல்ல சொல்றதுக்கு? நான் கேட்கறது என்னன்னா, திமுகவை நிபந்தனையற்று தலைவர் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் என்ன முடிவெடுக்கிறார்களோ 101% ஆதரிக்கணுங்கிற மனநிலைக்கு நாங்க வந்துட்டோம். அவர்கள் வந்து நல்லதான் செய்வார்கள் மக்களுக்கு, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து அது எங்களுடைய தனிப்பட்ட இது. அதை நாங்க வந்து தனியா பேசிக்கிறோம். ஆனா நீ வந்து அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு வந்து அறிவோ இந்த நாணயமோ அறிவு எந்த ரூபத்துல வந்தாலும் நாங்க அதை எதிர்ப்போம்னு விஜய் சொல்றாரு. எதிர்ப்பாரு. நீ என்ன எதிர்க்க? உன்ட்ட எம்பி இருக்கா? முதல்ல என்ன நீ எதிர்த்து என்ன செய்ய போற? நீ எம்பி இருந்தா பேசுவியாத? விஜய்கிட்ட போய் எம்பி இருந்தா பேசுறியா? நீ எம்பி இருந்தா பேசுவியா? ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடலே உன்னால பாட முடியல, நாங்க சண்டை போட வேண்டியது இருந்துச்சு. வெக்கமே இல்லாம நீ எப்படி எதிர்ப்ப? உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா? டீலிமிட்டேஷன் இன்னும் இதுவே வரல, எலெக்ஷனே வரல, நீ இன்னும் எம்பி ஆகல. அப்புறம் நீ எங்க இங்க வர்ற? நீ எங்க இதுல சீன்லயே இல்லையே, துணை நடிகர் கூட இல்லையே. நீ அதுல எம்பி ஜெயிச்சிருப்பா, எப்படியும் உனக்கு எம்பி கொடுப்பாங்க, பின்னலக பார்த்து எம்பி கொடுப்பாங்க. அப்ப போயிட்டு ஆதரவு கொடு. என்னப்பா ஆக போகுது? இப்ப பேசி என்ன பண்றது? துரை வைகோ சொல்லியிருக்காருல்ல, அந்த கொடுமையை பாத்தீங்களாங்க. துரை வைகோ 40 பேர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, 40 இடத்துல தாவேகா ஜெயிக்கும். ஏன் மதிமுக ஜெயிக்குன்னு சொல்லிட்டு போயேன், நாங்க நம்பிட்டு போறோம். ஏன்னா சொல்றதுன்னு ஆயிடுச்சு, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயேன். அப்பனுக்கு தப்பாம பிறகுறதுன்னு ஒரு வரி இருக்கு. நான் உண்மையிலே துரை வைகோவை பார்த்து பிரமித்து போறேன். டிஎன்ஏ டெஸ்டே தேவையில்லை, அப்படியே அச்சில வார்த்தை மாதிரி பிறந்திருக்காங்க. அடுத்த 40 வருஷத்துக்கான வைகோவை ரெடி பண்ணிட்டு தான் வைகோ வந்து ஓய்வு பெற்று இருக்கிறாரு. அப்படிங்கிறதுல மாற்றுக்கட்டல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருமாவளவன், வைகோ, கார்த்தி சிதம்பரம் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு இதுவா இருக்குது. திமுக என்பது தனித்தே ஒரு கூட்டணியாக இயங்க வேண்டிய, தனித்து எவ்வளவு தனித்து விடப்பட்டிருக்கிறது திமுக. அதாவது ஜெயலலிதா தனியா நின்னாங்கன்னு வைங்களேன், துணிச்சலை பார்த்தீங்களா அப்படிங்கிறது. திமுக தனியான்னு முடிவு பண்ணோம்னா ராசா வந்து இவங்களாம் வேணாங்க தனியா நிப்போங்கன்னு ராசா சொன்னார்னா தனித்து விடப்பட்டது. என்ன தனித்து விடப்ப? இருட்டுல எங்களை தனியா நின்னதே இல்ல. ஏங்க நாங்க ஏங்க நிக்கணும்? வந்து நீ தான் வந்தா நிக்க போறோம். நீ போனா யார்ட்டையாவது நாங்க போய் கெஞ்சிருக்கோமா? வான்னு வந்தா வா, நின்னா கூட நில்லு, உன்னை வந்து மதிப்போம். இல்ல அங்க போ, அங்கேதான் சோஃபா கொடுக்குறாங்கன்னா போ, ஜாலியா இருக்கு, உட்காரு, டிராம்பலின் மாதிரி குதிச்சு ஜாலியா வாழ்றதுன்னா வாழு, எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு. அம்பேத்கர் சிலையை வந்து இது பண்றது கூட தாவேகாவிற்கு கெட்ட பேர் நினைக்க முயற்சியான். எங்கேயோ ஏலியன் மார்ஸ்ல இருந்து வந்து போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு போன மாதிரி. இப்போ போலீஸ் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாட்டு இறைச்சிக்கு போராட்டம் பண்றாங்க, ஐயுஎம்எல்ல இருந்து சத்தமே கிடையாது. இதுக்கெல்லாம் நாங்க தான் எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்கிறோம். அப்ப தலித்துகளுக்காகவும் சரி, இஸ்லாமியர்களுக்காகவும் சிறுபான்மையினருக்காகவும் சரி, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இவர்களுக்கு தலித் இந்துக்கள்னாலும் சரி, எல்லாற்றுக்கும் பேசக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வலிமைப்படுத்துவது தான் இன்றைய தேவையே தவிர
எல்லாத்துக்கும் ஒரு கட்சின்னு கூட்டணி வச்சு கொண்டிருப்பதை வந்து மாற்றுவதற்கான நேரமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து வலிமை எங்களுக்கு திமுகவினுடைய வலிமையை திமுகவிற்கு காட்டக்கூடிய ஒரு நேரமாக நாங்கள் பார்க்குறோம். இல்ல தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து மழுங்கடிக்கப்பட்டுருச்சு. தாவேக்காவா திமுகவா அதுதான் இங்க அரசியல். அப்ப நீங்க இப்ப என்னைக்கு பாயாசம்னு ஒருத்தர் வந்து மேடையில பேசினாரோ, அதை என்ஜாய் பண்ணீங்களோ, அப்பயே வந்து மழுங்கடிக்கப்பட்டுருச்சு. யார் அத ஆரம்பிச்சு வச்சது? இன்னைக்கு டீலிமிட்டேஷன் ஆதரிக்க மாட்டோம்னு பேசுறாரே, எம்பியே இல்லாம. அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. போய் பேசுங்க அவர்ட்ட. யாரு வந்து பேசுனா? என்ன நீங்க அங்க தான் சண்டைங்கிறீங்க, இங்க தானே சண்டைன்னு இல்ல இன்னைக்கு பேசுனது யாரு? காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆ. அவங்க வந்து இது ஒரு எல்லாமே போராட்டம் நடத்துறாங்க. இவங்கெல்லாம் விடுங்க. இந்த அண்ணா ஹசாரே, நான் யாரையுமே நம்பலங்க. அண்ணா ஹசாரே மாரி அதாவது கட்சிகளை தவிர வேற யாரு வந்து புதுசா அந்த எலெக்ஷன் சமயத்துல யாரு வந்தாலும் அவர்களை நம்பக்கூடிய ஒரு மனநிலையோ, ஒரு வரலாற்று இதுவோ நமக்கு கிடையாது. இது எல்லாமே ஒரு ஃபேக் நரேட்டிவ். நம்மள வந்து டைவர்ட் பண்ணுவதற்கான விஷயங்களா தான் நம்ம பார்க்குறோம். பாஜக போன்று ஒரு பாசிச ஆட்சி இந்தியாவில் இதுவரை நடந்ததில்லைங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமான ஒரு பாசிச பிளஸ் கோமாளி ஆட்சி 2மே வந்து இதுவரை நடந்ததில்லைங்கிறதையும் நம்ம வந்து ஒத்துக்க தான் வேணும். மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி 2 கேவலமான ஆட்சிகளை எதிர்கொண்டிருக்கிறோம். அதை இன்னைக்கு எப்படி கையாள போகிறார்கள் மக்கள்ங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. இல்ல இப்ப ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, நாங்க செத்த பாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ம். அதுக்குள்ள ஒரு கருநாகம் உள்ள பூந்துச்சு ஆமா, அப்படின்றாரு. ஆமா. இப்ப பாஜக செத்த பாம்புன்னு ஒத்துக்கிறீங்களா? செத்த பாம்புனா தமிழ்நாட்டுல அது செத்த பாம்பு தானங்க. அவரு அதிமுகவையும் சேர்த்து சொல்றாரு. நீங்க பாஜக மட்டும் சொல்லாதீங்க. பாஜகவும் அதிமுகவையும் சேர்த்து சொன்னாரு. அதுதான் இவங்க ஒத்துக்கிட்டாங்களே. என்ன தப்பு பண்ணோங்கிறதே திமுக தலைவர்கள் தெளிவாக மேடைகளிலே ஒப்புக்கொண்டார்கள். சண்டை அங்கே நடந்துட்டு இருந்திருக்குது. நம்ம இவங்களுக்கு பால் போட்டுட்டு இருந்திருக்கோம். பேட்டிங் அவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நம்ம பவுலிங் இவங்களுக்கு போட்டுட்டு இருந்திருக்கோன்ற மாதிரி அவனை வந்து கண்டுக்கவே இல்லைங்கிறத அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலம். இன்னைக்கு அவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிறாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்ப இப்படித்தான களம் வந்து தமிழ்நாட்டுல மாறி இருப்பது என்பது இயல்பா பிராக்டிக்கலா அதான உண்மை. ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜகவை எதிர்த்தாவது ஏதோ கொள்கை ரீதியாக பேச முடிஞ்சுச்சு. சரியா? இவங்களை எதிர்த்து எங்களால கொள்கை ரீதியா என்ன பேச முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பேச முடியும்? அண்ணன் இப்படி பண்ணியிருக்கிறாரு, இப்படி நடக்கிறாரு, இந்த பேண்ட் போடல, அந்த பேண்ட் போடல, இவங்ககிட்ட போய் என்ன இல்ல என்ன கொள்கை பேச முடியும்? அடிப்படையில பெரிய வித்தியாசம்னால அவரு சமூக நீதி ஃபேக்கா கொள்கைன்றாரு. இருந்தா என்ன வேணா பண்ண. மஞ்சள் கலரா இருந்தா சாம்பாரா? மஞ்சள் கலரா 2 பாத்திரத்துல மஞ்சள் கலரா ஊத்துனா எல்லாமே சாம்பார் ஆயிருக்குமா? ஒன்னத்துல அசிங்கமும் மஞ்சளா தான் இருக்கும், சாம்பாரும் மஞ்சளா தான் இருக்கும். என்ன பண்ணலாம் அதுக்கு? நீ பெரியார் அம்பேத்கரை போட்டோல வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு நீ அதுபடி பண்றியா? நீ ஏமாத்துற, ஃப்ராடு. சிலுவைய டேபிள்ல வச்சுக்கிற, கோயிலுக்கு போற, அங்கே போற, கிறிஸ்தவர்களை ஏமாத்துற, இந்துக்களை பார்க்கறவனெல்லாம் ஏமாத்துற, அங்கே போனா அங்கே ஒண்ணு கழுத்துல போட்டுக்கிற, இங்க வந்தா கையில போட்டுக்கிற, என்ன வேணாலும் நீ பண்ற. சினிமாவில் நீ கெட்டப் போட்டியோ இல்லையோ போகுது, அதுக்கெல்லாம் சேர்த்து அரசியல்ல போட்டுக்கிட்டு இருக்கிற பண்ணு. நாங்க வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அடிக்கும் பொழுது தாங்கவே முடியாதுங்கிறது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரே ஒரு விஷயம். ரொம்ப விரக்தியில பேசுற மாதிரி இருக்கு நீங்க. விரக்தியில இல்ல, வெறியில பேசுறேன். ஏன்னா தமிழ்நாடுங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருந்தோம்ல. அந்த நம்பிக்கை என்பது ஏதோ கடவுள் மேலான நம்பிக்கை இல்ல. தட் இஸ் நாட் அ ஃபெய்த். இது வந்து தமிழ்நாட்டினுடைய ரெக்கார்டினால வந்த ஒரு பெருமிதம் கலந்த நம்பிக்கை. தமிழ்நாடு இப்படிலாம் முன்னோடியாக இருந்திருக்குது. மொழி போராட்டத்துல முன்னோடியா இருந்திருக்குது. மத்திய மாநில உறவுகள்ல மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருந்திருக்கு. ரிசர்வேஷன்ல முன்னோடியா இருந்திருக்குது. எல்லா தரப்பு மக்களையும் முன்னேற்றத்துல முன்னோடியா இருந்திருக்குது. கிராமப்புறத்துக்கெல்லாம் வளர்ச்சியை கொண்டு போனதுல முன்னோடி, தொழில்துறையில முன்னோடி, ஐடி புரட்சியில முன்னோடி, எல்லாத்துலயும் முன்னோடியா இருந்துட்டு இன்றைக்கு பக்கத்து மாநிலம்லாம் கேலி பண்ற அளவுக்கு ஒரு பின்னோடியாக ஆகிவிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வெறி, ஒரு விரக்தின்னு கூட சொல்லலாம். ஒரு ஏமாற்றம் எல்லாமே கலந்துருக்குது. அப்ப இந்த தமிழ்நாட்டை எங்க இருந்து சரிப்படுத்தணும்? எங்க பெருசா கோட்டை விட்டுருக்கிறோம்? பெரியார் வந்து மதத்துல இருந்து காப்பாற்ற சொன்னாரு, காப்பாற்றணும். திருப்பரங்குன்றத்துல வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு எங்களுடைய அரசு சொன்னது. பெரியார் சொன்னது தான் நாங்கள் காப்பாற்றணும். இன்றைய அரசுலாம் அப்படி சொல்லாது. வாழை சுருட்டி வச்சுக்குவோம். மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு உடனே வாழை சுருட்டி வச்சுட்டு தான் பக்ரீத்தில் உட்காந்துருந்துச்சு இந்த அரசு. இது பேர் பெரியார் அம்பேத்கர் அரசு இல்லை. உண்மையிலேயே பெரியாரும் அம்பேத்கரும் ஆட்சி செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி நடத்தின மு.க. ஸ்டாலின் அரசு தான் பெரியாரின் அம்பேத்கரின் அரசு. அப்ப இதெல்லாம் கவனிச்சுட்டு சினிமா முகத்துக்கு கொண்டு போய் பலி கொடுத்துட்டோமே, கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி, அழகான குரங்கு அப்படிதான், இல்லைன்னா அதுக்கு வேற கோப்பிடுவாங்க, அழகான குரங்கு கையில கொடுத்துட்டோம் என்ற மாதிரி ஒரு வேதனை இருக்கிறது. அப்ப இதையும் சரி பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதாக உணர்கிறோம். நிச்சயமா திமுக இதை சரி செய்யும், மீண்டு வருங்கிறதுல மாற்றமே கிடையாது. நன்றி.